ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிடிடில இருந்து லேட்டஸ்டா பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரனால கோவில் வந்து 12 மணி நேரம் வந்து மூடி இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்னைக்கு அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ லேட்டஸ்டான டிடிடியோட அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் 25ஆம் தேதி சூரிய கிரகணமும் நவம்பர் 8ஆம் தேதி சந்திர கிரகணமும் வரனால திருமலை கோவில் கதவுகள் இந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்றதுதான் அபிஷியல் அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. அக்டோபர் 25ஆம் தேதி ஈவினிங் வந்து 5:11 இருந்து 6:27 வரைக்கும் வந்து சூரிய கிரகணம் நிகழும் மற்றும் கோயில் கதவுகள் வந்து காலை 8:11 மணி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு 7:30 மணிக்கு சுத்தி சடங்குகளை மேற்கொண்ட பிறகு மீண்டும் வந்து திறக்கப்படும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25ஆம் தேதி ஈவினிங் 5:11 இருந்து 6:27 வரைக்கும் வந்து சூரிய கிரகணம் இருக்கு. ஸோ டெம்பிள் டோர் வந்து 8:11 காலையில 8:11 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கதவுகள் வந்து திறக்கப்படுறதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதே போல நவம்பர் 8ஆம் தேதி வந்து மத்தியானம் 2:39 இருந்து ஈவினிங் 6:19 வரைக்கும் வந்து சந்திர கிரகணம் வந்து நடக்கிறதுக்கு இருக்கு. அன்னைக்கு கோவிலோட கதவுகள் காலையில 8:40 மணிக்கு மூடப்பட்டு இரவு 7:30 மணிக்கு தான் மீண்டும் வந்து திறக்கப்படும் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அக்டோபர் 25 நவம்பர் 8ஆம் தேதி. ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்லயும் அக்டோபர் மாசத்துல வந்து ஒரு டேட் வந்து பிளாக்ல இருந்தது. ஸோ 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷனத்துல பாத்தீங்கன்னா அக்டோபர் 25ஆம் தேதி உங்களுக்கு பிளாக்ல வந்து கொடுத்திருந்தாங்க. டிக்கெட் வந்து ஓபன் பண்ணல. ஸோ அதோட ரீசன் வந்து இதனாலதான் உங்களுக்கு அன்னைக்கு வந்து அந்த 2 நாட்களுமே விஐபி பிரேக் தர்ஷன், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட், 300 ரூபாய் தர்ஷன், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்கர தீபாலங்கார சேவா இந்த சேவாஸ் எல்லாமே வந்து டிடிடி வந்து கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மூத்த குடிமக்கள், உடல் ஊனமுற்றோர் மற்றும் கை குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், என்ஆர்ஐ, பாதுகாப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து சலுகை பெறக்கூடிய தரிசனங்களும் வந்து ரத்து செய்யப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாட்களுமே சர்வ தரிசனம் அதாவது ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாட்களில் விக்யூசி 2 வழியாக கோவில் கதவுகள் மீண்டும் திறக்கப்பட்ட பிறகு சர்வ தரிசன யாத்திரிகள் மட்டுமே வந்து தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 25 நவம்பர் 8ஆம் தேதி. ஸோ இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த 2 நாள்லயும் வந்து கோவில் வந்து கொஞ்சம் லாங் டைம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்றாங்க. அந்த ரீசன்னால ஸ்பெஷல் தரிசனங்கள் எதுவுமே கிடையாது, ஆர்ஜித சேவாசம் எதுவுமே கிடையாது அப்படின்ற அப்டேட் தான் அபிஷியலா வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு ஃப்ரீ தரிசனம் இருக்கும். ஃப்ரீ தரிசனமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க டைம்க்கு அப்புறம் திரும்ப கோவில் ரீஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கான ஃப்ரீ தர்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதுதான் லேட்டஸ்டா வந்து திருமலையில இருந்து கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. ஸோ இந்த நாட்கள்ல தர்ஷன் போறதுக்கு நீங்க எதுவும் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் நவம்பர் மாசத்துல தான் வந்து 2 அப்டேட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற யூஸ்ஃபுல்லான ரெகுலர் அப்டேட்ஸ் அதாவது அப்டேட் வந்து உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க. அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் இன்னும் கொடுத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.